அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இங்க பாரு சத்யா, நீ எதுவும் பேசாத. ஏம்பா பிரபு, நீயாவது அவனுக்கு இந்த நேரத்துல புத்தி சொல்ல வேணாமா? நல்லதுதான்ப்பா செஞ்சிருக்கான். எதுப்பா நல்லது? இப்படி ஒரு பொண்ணு என் பையன் கல்யாணம் பண்ணிட்டான்னா நாங்க யார் மூஞ்சில முழிக்க முடியும்? இங்க பாரு சத்யா, முதல்ல அவங்கள வெளியில கூட்டிட்டு போயிடு. நம்மளுக்கு இப்படி ஒரு புள்ளையே இல்லன்னு தலைய முழுகிடலாங்க. டேய், நீ எதுவும் பேசாதடா. ஏதாவது பேசுன நான் அப்படியே கொலைகாரியா மாறிடுவேன். வெளியே போடா. இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? இப்ப மட்டும் நீங்க போல அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அம்மா போடா, போடாங்கறல போடா. போங்க வெளியே. வாங்க. வாடா, வாங்க. என்ன தம்பி, என்ன திடீர்னு எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். என்னது, வீட்டை விட்டு போறீங்களா? ஆமா, இந்த வீட்டுல இருந்து நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும். என்ன தம்பி பேசுறீங்க? உங்க அண்ணன் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுங்க, உங்க மருமக எங்களை எப்படிலாம் அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினான்னு சொல்லுங்க. இத பாருங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. இப்ப கூட உங்க மருமகளை என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன என்னன்னு கேட்க சொல்றீங்க? அவ பண்ணதுல ஏதாவது தப்பு இருந்தா நான் கேட்கலாம். தப்பெல்லாம் சரவண மேல வச்சுக்கிட்டு அவளை என்ன கேட்க சொல்றீங்க? பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு அவதான முக்கியம், நாங்க முக்கியம் இல்லல்ல. அப்ப நாங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்கோம்? நாங்க கிளம்புறோம். சித்தப்பா, சித்தப்பா தம்பி நில்லுங்க. சித்தப்பா தம்பி வேண்டாம். நில்லுங்க. சின்னமாமா ஒரு நிமிஷம். நான் உங்களோட ஒரு நிமிஷம் பேசணும். என்ன பேச போற? நீ பேசுறத கேட்டு அடங்கி போறதுக்கு நான் ஒன்னும் புருஷன் மாதிரியும் மாமியார் மாதிரியே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும் சின்னமாமா. அப்போ என்ன என்கிட்ட பேச போற? சின்னமாமா, இந்த குடும்பம் எப்பவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அத்தையும் அமுல் பேபியும் அடிக்கடி சொல்லினே இருப்பாங்க. அத போய் உங்ககிட்ட சொன்னாங்க பாரு. இந்த குடும்பம் பிரியறதுக்கு காரணமே நீதான். ஐயோ இல்ல மாமா, இந்த குடும்பம் பிரிய கூடாதுங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு கேளுங்களா? என்ன பண்ணிருக்க? நான் நினைச்சிருந்தா உங்களை போலீஸ் ஆண்ட மாட்டி விட்டு கழுத்துங்க வச்சிருக்கலாம். ஆனா செய்யல. ஏன் தெரியுமா? இந்த குடும்பம் புரிஞ்சிடக்கூடாதுன்னு தான். என்ன உளறிட்டு இருக்க? ஆமா சின்ன மாமா, நீங்க தான் அமுல் பேபியை கடத்துனீங்கன்னு என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். அப்படின்னா நிரூபிச்சா நீங்க தானே மாமா கழித்துங்கணும். ஆனா நான் செய்யல. ஏன்?
இந்த விஷயம் தெரிஞ்சா அமுல் பேபியும் அத்தையும் மனசு கஷ்டப்படுவாங்கன்னா. அப்புறம் கட்டுனவங்களாண்டிய அமுல் பேபிக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துக்கோங்கடா நீங்க சொன்னீங்க. அவங்களும் அமுல் பேபி மேல ஒரு சின்ன கீரல் கூட படாம பாத்துக்கினாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களை நான் இப்போ சும்மா விட்டு வச்சுக்கிறேன். சின்னமாமா, மண்டபத்துல நடந்த அவமானத்துக்கு காரணம் நான் இல்ல, உங்க பையன்தான். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க பண்ணதை நான் சொன்னா அப்புறம் நீங்க இந்த ஜென்மத்துக்கும் யார் மூஞ்சிலும் முழிக்கவே முடியாது. இதுக்கப்புறமும் நீங்க இந்த குடும்பத்தை பிரிச்சேதான் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் கஷ்டம். சரவணா, பேக் எடுத்துட்டு மேல வா. ஏங்க என்னங்க சித்தப்பட்ட என்ன பேசுனீங்க? உண்மையா சொன்ன. சத்யா, மோதிரம் எங்க? தோ ஆ, ஆரம்பிக்கலாங்களா? போடு போடு. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். சசி, செல்வியே விட்டுறாத, அக்காவோட மானத்தை காப்பாத்து. எத்திரமா பாக்கலாமா பாக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு? ஆமா. செல்வியே எத்திர. டேய் என்னடா பண்ற? தேடிக்கிட்டு இருக்கேன் மாப்ள, தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லா தேடுற. என்கரேஜ் பண்ண. சீக்கிரம் எடுறா. யாராவது ஒருத்தர் எடுங்க. அங்க நீ நானும் நோ எமோஷன். பாரு, ஒரு மோதிரம் எடுக்க இவ்ளோ நேரமா? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தரு மோதிரம் கடிச்சுக்குது. அவங்க இன்னொருத்தர் கையில அந்த மோதிரத்தை குடுக்குறாங்க. ஆனா அந்த இன்னொருத்தர் அந்த மோதிரத்தை வாங்க மாட்டாங்க. கரெக்டா? இல்லன்னா இவ்வளவு நேரம் ஆவாதே. உள்ள போதும். செல்வியே, யார் மோதிரத்தை எடுத்தது சொல்லுங்க. அடப்பாவீங்களா?
பாரா ஏய், பாரா. ம், ம் இது சரியா வராது. 2 பேரும் கை வெளியிடுங்க, வெளியிடுங்க. ம். டேய் அவங்களே போயிட்டானுங்க, நீ இன்னும் போகலையா? என்னடா? ஜவாய். எதுக்கு இப்ப குதிரை குட்டி மாதிரியே கணச்சிட்டு போறான்? இவன் சைஸுக்கு பேசுற பேச்சா இது? ஆக்சுவலா இவனுக்கு தான் குள்ள புதன் பேர் வச்சிருக்கணும், மாத்தி எனக்கு வச்சாங்க. போறான் பாரு, நல்லா மரப்பாச்சி பொம்மை மாதிரியே. பழச எதையோ நினைச்சு குழப்பிக்காத. இன்னையில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. ம்? குள்ளபூதம் ரொம்ப நல்லவன். அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னைக்கோ நடந்துக்காத. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போ போ. வெல்கம் செல்வி. குடு. செல்வி, இந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுவும் வேணாம் செல்வி. உட்காரு. உட்காருங்கிறல்ல. செல்வி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன். உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தானே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்லவே இல்ல, என் ஹார்ட்ல இருந்து சொல்றேன். உண்மையிலேயே உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு அழாத செல்வி. நீ கேட்டல, உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி பத்தி ஏதாவது கனவு இருந்திருக்கும்னு. நிறைய இருந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா? இக்காரணத்தை கொண்டு எனக்கு வர வைஃப கண் கலங்கவே விட்டுறக்கூடாதுன்னு. நீ என்னன்னா முத நாளே அழுத என் கனவை கலைக்கிற. வேணா செல்வி, அழாத. நீ இப்ப என்ன மனநிலையில இருப்பேன்னு எனக்கு தெரியும் செல்வி. தரதே ஏதேதோ ஆசை
குடிச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் குடுக்கணும்ல. ஆக்சுவலி அதான் ரூல்ஸா. சரி அமுல் பேபி, கல்யாண வேலை ஃபுல்லா பார்த்ததுனால ரொம்ப டயர்டா இருக்குது. தூங்குமா வருது, நான் தூங்குறேன். ஏம்மா. தூக்கம் வருதா? பால் தானே குடிச்சாங்க, அதுக்கே தூங்கிட்டாங்க. அமுல் பேபி, அமுல் பேபி, என்னாச்சு? ஏன் அழுதுன்னு இருக்கிறா? ஏங்க நீங்க பண்றதுல ரொம்ப ஓவரா இருக்குங்க. ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்தேன். அது என் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது என் தப்பு மட்டும் இல்லைங்க. 3 சாடிஸ்டுங்களோட கூட்டு சதி இருக்குங்க. அது யாரு? தெரியாதா? நம்ம டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டைலாக் ரைட்டர். இந்த 3 பேரும் சதி பண்ணி நம்மள பிரிச்சே வச்சிருக்காங்க, தெரியுமா? ஏங்க என்னங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு, நான் இப்ப எப்படி டான்ஸ் ஆடுறது? கரண்ட் கட் ஆகல, நான் தான் லைட் ஆஃப் பண்ணேன். நீங்களா? ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் சந்தோஷமா ஆடிட்டு இருந்தேன்ல, அப்ப எதுக்கு இங்க லைட் ஆஃப் பண்ணீங்க? லூஸ் அமுல் பேபி, லைட்ட ஏன் ஆஃப் பண்ணேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டா. சா, புரிஞ்சிருச்சு. சிஸ்டர், மாப்பிள்ள, நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மாக்கான் கிட்ட வீடு பார்க்க சொல்லிருந்தீங்கல்ல, அவன் பாத்துட்டேன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க அங்க குடி போயிடலான் இருக்கோம். என்ன இப்ப புது வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அவசரம்? அதானே, நான் சொல்லும் போதுதான் நீங்க போனோம்.
இப்பதான் நீயும் செல்வியும் கல்யாணம் பண்ணின்னு வந்துக்கிறீங்க. உங்களுக்கு விருந்து வச்சு உங்களை சந்தோஷப்பத்தி அனுப்புவானாமா? கண்டிப்பா. நீங்க பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிடுறீங்க. அதெல்லாம் முடியாது. கோயிலுக்கு போயிட்டு இங்கதான் வரணும். என்ன பேபி, கரெக்ட் தானா? கரெக்டுங்க. டேய், என்னடா புது வீட்டுக்குலாம் அப்படியே போக முடியும்? இதோ பாரு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கணும்ல, அதுக்கே 1 வாரம் 10 நாள் ஆகும்டா. ஆமா ஆமா. அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அமுல் பேபி, நீ இப்ப என்ன பண்ற? மார்க்கெட்டுக்கு போய் நான் சொல்ற ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. மார்க்கெட்டுக்கா? நானா? நாட்டுக்கோழி 2 கிலோ, வஞ்சரம் ஒரு 2 கிலோ, ஒரு 20 நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் ஒரு நல்ல இளம் ஆட்டுக்கறியா பார்த்து ஒரு 2 கிலோ வாங்கிக்க. அதுதான் போதும். ஏங்க இவ்வளவு நானா போய் வாங்கிட்டு வரணும்? அப்படியே ஒரு 3 கிலோ நண்டு வாங்கிக்கோ. நண்டு எதுக்குங்க? ஏங்க அது அவ்வளவு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நண்டு? என்னால வாங்க முடியாது. நண்டு வாங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது உனக்கு தெரியாது. எனக்கு அங்க தெரியாது, அதனால நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். இவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு 3 வருஷமோ இல்ல 4 வருஷமா நான் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வேணா அவங்களை அடிச்சு தூக்கிட்டு வா. ஏங்க ப்ளீஸ் வேண்டாங்க. இப்பதான் நீங்க அவங்க மூலமா உள்ள போய் ஜாமீன்ல வந்திருக்கீங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஆனாலும் நீங்க தான் பண்ணதா இருக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருங்க. உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. என்னங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அவங்கள உடல் ரீதியா இல்லாம மன ரீதியா நம்ம துன்புறுத்தணும். எப்படி உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கையிலயும் நிம்மதி இல்லாம போகணும். அதுக்குதான் நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஹலோ, சொல்லுங்க மாமா. மாப்ள, கேரளால இருந்து வைத்தியர் வந்திருக்காராம். திவ்யா விஷயமா அவரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சரிங்க மாமா, நான் உடனே போறேன். உங்களை உடனே வர சொன்னாராம். போய் பாருங்க மாப்ள. ஜெனி, வீட்டுக்கு கேரளால இருந்து வைத்தியர் வந்திருக்காராமா. இவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சொல்லுங்கம்மா. இன்னி உங்களுக்கு ரெஸ்ட். ரெஸ்டா? மாப்பிள்ள பொண்ணுக்கு இன்னைக்கு விருந்துன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த விருந்த நானும் அமுல் பேபியும் தான் ரெடி பண்ண போறோம். என்ன அமுல் பேபி? கண்டிப்பா. நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இன்னைக்கு இறக்க போறேன். அதனால இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, போங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்றதுக்காவது இருக்கனே. வேணாங்க, அவங்க இருந்தா நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்காது, தொந்தரவா இருக்கும். வேணாக்கா, முழுக்க முழுக்க இன்னைக்கு எங்களோட சமையல் தான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. கோ.
அவுள் பேபி அந்த பச்சை மிளகா எடு. என்ன அவுள் பேபி? இல்ல அந்த பச்சை மிளகா இருக்குல்ல, அது பழமானா இப்படிதான் லைட்டா சாஃப்டா இருக்கும். நீ ஒரு மாதிரியா தான் இருக்கிற. முதல்ல அந்த பச்சை மிளகா எடு. ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அவுள் பேபி தக்காளி எடுத்து கொடு. நீங்க சின்ன சைஸ் தக்காளி கேட்டீங்கல்ல, உங்க கண்ணமே சின்ன சைஸ் தக்காளி மாதிரி தான் இருக்கு. இதையே யூஸ் பண்ணிக்கவா? அவுள் பேபி இது பெட்ரூம் இல்ல கிச்சன். நீ ஒண்ணும் பண்ணுவானா? நானே எடுத்துக்கிறேன். அப்படியா? அவுள் பேபி இது பெட்ரூம் இல்ல கிச்சன் சொன்னால. சேட்டா வேர் எடுத்து போட்டு புகை ரெடி பண்ணு. சரி.
மாதிரி கடிக்கிறான். என்ன ஒரே ஒரே இந்த சத்தத்தெல்லாம் நம்ம காதல கேட்க வேண்டியது இருக்கு. கொஞ்சமாவது மிச்சம் வைங்கடா. ஏதாவது மாமா? இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுமா? போதும்க்கா. குலுபுதா இன்னும் கொஞ்சம் ரைஸ். கொஞ்சோண்டு. உள்ள. சிஸ்டர் எல்லாமே சூப்பர். போதுண்டா. நல்லா சாப்பிடுங்க. ஏங்க ஹெல்ப் பண்ணுங்க. வச்சுடு அப்படியே. தின்னது போது நிறுத்துடா. ஒரு வழியா கடையை மூடிட்டான். அது அப்படியே வை. போது எந்திரி. நீ வாமா. வாங்க. வாடா. மாப்ள இடம் காலி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட போலாமா? யோ அந்த வேலைக்காரி மிச்ச மீதி வச்சத நான் சாப்பிடணுமா? யோ பய. இவனை போய் நான் கூப்பிட்ட பாரு. இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். நம்ம போய் ஒரு கட்டு கட்டிடுவோம். ഈ ട്രീറ്റ്മെന്റ് ഒരു മണ്ഡലത്തിൽ റിസൾട്ട് അറിയും. சரி வைத்தியர். ഞാനിപ്പോ നാട്ടുക്ക് പോകണം. சரி, கார் ரெடியா இருக்கு. டிரைவர் கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு, வாங்கிக்கோங்க. എന്റെ ഗുരുവായൂരപ്പൻ സിത്തം. പറ മോളെ. வாங்க.
அவன் எப்போதும் மத்தவங்க சாப்பிட்டு வச்சதை தான் பிரியமா சாப்பிடுவான். அதுவும் நான் சாப்பிட்டு வச்ச மிச்சம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல புல்லபூதம், அணில் கடிச்ச பழம்தான் இனிக்கும்னு நினைக்கிறவன் கிட்ட அவனுக்கு ஏத்த மாதிரி தானே நாம எதையும் கொடுக்கணும். இவனுக்கெல்லாம் இப்படி எச்சி வச்சு கொடுத்தாதான் பிடிக்கும். அப்படிதானே மிஸ்டர் புல்லபூதம்? இந்தா குடி. டேய் குல்லபூதம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை மட்டும் கேட்டு போ. உண்மையாவே நான் சொல்றேன், செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுதான். சான்ஸே இல்ல. அப்படி ஒரு பொண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது. என் மனசார சொல்றேன், அவளுக்கு ஏத்த பொருத்தமான மாப்பிள்ளை நீதான். குணத்திலிருந்து ஹைட் வரைக்கும் அவளுக்கு ஏத்த ஜோடி நீதான். அதுலலாம் டவுட்டே இல்ல. ஆனா என்னன்னா, அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா கேரக்டரா அவ ரொம்ப worst. என்னை விட பெட்டரா நீ கிடைச்சிட்டேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உன்னை விட பெட்டரா இன்னொருத்தன் கிடைச்சா அவன் கூட ஓடிப்பட போறான். பார்த்து இருந்துக்கோ. வினோத், என்ன ஜெனி? திவ்யாவோட கைய செய்து கால செய்து அவளுக்கு கான்சியஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன ஒரு ஜெனி நிமிஷம் இங்க வா. வா சீக்கிரமா. இல்ல வினோத், நான் பார்த்தேன். அவளுக்கு கையெல்லாம் அசைஞ்சுது. திவ்யா, 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 திவ்யா இங்க பாரு. திவ்யா கண்ணு தர. திவ்யா, 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 திவ்யா எழுந்துரு. திவ்யா இங்க பாரு. திவ்யா கண்ணு தர. திவ்யா, திவ்யா, திவ்யா இங்க பாரு. திவ்யா, ஏய் திவ்யா. ஜெனி, அவளை விடு ஜெனி. அவ கண்ணு முடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் வினோத், முன்னையாவது சத்யாவுக்கும் பிரபுவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அப்போ திவ்யா அவங்க லைஃப்குள்ள போயிருந்தா ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. இப்பதான் சத்யாவும் பிரபுவும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களே. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். எக்ஸ் லவரோட பவர் என்னன்னு உனக்கு தெரியல ஜெனி.
பிரபுனால முழுசா திவ்யாவை தூக்கி எறிஞ்சிருக்க முடியாது. இப்போ இவ போய் நின்னாலே அவன் தன்னால மெல்ட் ஆயிடுவான். அதுவும் போக நம்மளை விட சத்தியம் மேல இவளுக்கு தான் வெஞ்சன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா இப்ப சத்தியம் வாழ்ந்துட்டு இருக்கிறது இவ வாழ்க்கையை தான். சோ நம்ம எதுவும் சொல்லி கொடுக்காமையே இவ அவங்க வாழ்க்கையில நிறைய விளையாடுவா. அக்கா என்ன செல்வி? நீங்க 2 பேரும் உங்களுக்கு அவர் மேல இருக்கிற உரிமையில கூட அப்படி கூப்பிடலாம். ஆனா அப்படி கூப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குக்கா. குலபூதம்னு கூப்பிடுறதா? கோச்சிக்காதீங்கக்கா, நீங்க செல்லம்மா கூட கூப்பிடலாம். ஆனா ஏன் முன்னாடி அப்படி கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. செல்வி, செல்வி, அப்படிலாம் சொல்லாத செல்வி. இது யாரு? என் உயிர் நண்பன். அவங்க என் சிஸ்டர். நீ சொன்ன மாதிரி இவங்க என்ன உரிமையா செல்லமா தான் அப்படி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுறதுல ஒண்ணும் எனக்கு கஷ்டம் இல்ல. இருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. இப்படி நிக்னேம் வச்சு கூப்பிடுறதுலயும் ஒரு அன்பு இருக்கு செல்வி. நீ கூட என்ன அப்படி கூப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சசி, செல்வி சொல்றதுதான் கரெக்ட். எங்களெல்லாம் விட இப்போ இவளுக்கு தான் உன் மேல உரிமை அதிகம். அவளுக்கு பிடிக்கலன்னா நாங்க அப்படி கூப்பிட கூடாது. சிஸ்டர், ஐயோ பிடிக்கலன்னா நான் சொல்லலக்கா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு தான் சொன்னேன். ஹே செல்வி, நீ எவ்வளவு பயந்து நிறுற? கூப்பிட்டா கூப்பிட கூடாதுன்னு உரிமையா எங்களை கண்டிச்சு கூட நீ சொல்லலாம். ஏன்னா சசி இப்போ உன் புருஷன். சசிய இப்படி கூப்பிட்டா கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றல. இத கேக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இதுல இருந்தே தெரியுது நீ சசிய முழு மனசோட புருஷனை ஏத்துக்கினேன்னு. தயங்கி சொன்னாலும் இது என்னாண்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்ட பத்தியா?
அப்பவே தெரியுது உன் புருஷனை நீ உயிருக்கு உயிரா நெசிகிறேன்னு. சசி சார், ஈவினிங் நம்ம வீட்டுக்கு தான் வர போறோம். உங்க வைஃபும் வீட்டுல தான் இருக்க போறாங்க. இப்ப நம்ம ஆபீஸ் போலாமா? போலாமா? போலாம். சரி, நான் மிஸ்டர் பிரபு, பிரபு சார், பிரபு சார், இல்ல ஆபீஸ்க்கு போகணும். போ. நாம 2 பேரும் போகணும். போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணும். இல்ல, இன்னைக்கு லீவ் விட்டுலாம் பார்த்தேன். ஆபீஸ் முடிஞ்சதும் நீயும் வீட்டுக்கு தானே வருவ? ஆமா. ஓ, இப்போ இங்கதான் இருப்பா. போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓகே சொல்லுங்க ப்ளீஸ். வேண்டாம். நீ எனக்கு சொன்னப்ப எனக்கும் அப்படிதானே இருந்துச்சு. இருந்தாலும் நீ அப்படி ஒரு லுக்க விட்டுட்டு நான் விடும் போது நீ அப்படி சொல்றது அநியாயமா இல்ல? இல்ல இல்லையா? ஏண்டா, எனக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா மட்டும் ரத்தமா? இப்படியே உத்து பாத்துக்கிட்டு பாட்டை போட்டுருவாங்க. சீக்கிரம் வா. விடுடா. வாடா. வர சிஸ்டர், வர செல்வி. வாடாங்கற. பை பை. din din tak din nam tak din din
என்னாச்சு செல்வி? ஒண்ணும் இல்லைங்க. முகலாம் வேர்த்து இருக்கு, ஒரு மாதிரியா வேற இருக்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன மாப்ள? என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்ள. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உலகமே அழிய போதுன்னு சொன்னாலும் அதுவும் அப்படியா சந்தோஷமா கேக்குற ஆளு நீ. ஆனா இப்போ உன்னை பார்த்தா உன் முகமே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. ஓங்கி விட்டுனா பல்லுகள் எல்லாம் தெரிச்சிரும். ஒண்ணு இல்லையாமா? என்னடா ஒண்ணு இல்ல? உன் முகமே காட்டுதே ஏதோ ப்ராப்ளம்னு. டேய், இது வரைக்கும் என் பர்சனல் லைஃப்ல இந்த எந்த பிரச்சனையாவது உன்ட்டு மறைச்சிருக்கனா? என்னை பத்தி என் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட உனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் உன்னை என்னோட உண்மையான நண்பனா நினைச்சு சொன்னேன். ஆனா நீ என்ன அப்படி நினைக்கல போல இருக்கே, அதான் மறைக்கிற. மாப்ள, என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? நீ அப்படிதான் நடந்துக்கிற. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை என்கிட்ட ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? இப்பதான் நீயும் சிஸ்டரும் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த நேரத்துல என் பிரச்சனையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேணாமே நினைச்சனே தவிர என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு மறைக்கலடா. டேய், என் சந்தோஷத்தை உன் சந்தோஷமா நினைக்கிற ஆள் தான் நீ. அப்ப உன் பிரச்சனை என் பிரச்சனை தானே? என்னன்னு முதல்ல சொல்லு. செல்வி வெளியேதான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே தவிர இன்னும் அவளுக்கு பழைய ஞாபகம் போகவே இல்லடா. நடந்ததையே நினைச்சு ஒரு பயத்திலேயே இருக்கா. அதுல இருந்து அவளை எப்படி மீட்டு கொண்டு வர்றது,
அவளை எப்படி சகஜமாக்குறதுன்னு எனக்கு தெரியல மாப்ள. அவ மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது. அத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆனா அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல மாப்ள. இப்போ உனக்கு தேவை ஒரு பெரிய பொறுமை. லைஃப்ல நடக்கிற கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா யாராலும் கடந்து போயிட முடியாது. அதுவும் செல்வி மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சமயத்துல நாம தான் அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முழு ஆதரவா இருக்கணும். சின்னதா கூட அவங்களை எதுவும் காயப்படுத்திடக்கூடாது. அவங்களே நம்மளை காயப்படுத்தினாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? வெளிய சசி அண்ணா என்ன பேசினா? இவங்க கிட்ட இப்ப உங்க ப்ராப்ளத்தை சொன்னா இவங்க தேவையெல்லாம் மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. என்ன முழிக்கிறா? சசி ஆண்டா என்ன பேசினான்னு கேக்குறான். அதுவா? அது வந்து சசி புதுசா கல்யாணம் பண்ணிருக்கான்ல, அதனால இனி அவன் எப்படி நடந்துக்கணும்னு சில பல அட்வைஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அட்வைஸ் நீங்க? ஆமா, அதுக்கு எப்படி பாக்குறீங்க? அது எப்படி அப்படி ஒரு அட்வைஸ் நீ அவனுக்கு பண்ண? சின்னதா கூட எதுக்காகவும் அவங்கள காயப்படுத்திட கூடாது. அவங்களே நம்மள காயப்படுத்தினாலும் நம்ம அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னியே. நீ இதுக்கு முன்னாடி என்னண்டா அப்படியா நடந்துக்கிற? என்னை எவ்வளோ காயப்படுத்திருப்ப நீ. அப்புறம் ஒண்ணு சொன்னிய, எந்த காரணத்துக்காக அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடவே கூடாதுன்னு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட அவங்க மேல சந்தேகம் படாம அவங்கள முழுசா நம்பிடணும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இந்த நம்பிக்கை தான் முக்கியம்னு சொன்னிய. எத்தனை வாட்டி நான் சொன்னதை நம்பாம என் மேல நம்பிக்கை இல்லாம நீ என்ன கஷ்டப்படுத்துகிற. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னிய, நம்மளோட அன்பும் அருமையும் அவங்களுக்கு புரியற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அது புரியறப்போ அவங்களே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாம மட்டும்தான் இனி முக்கியங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா அது வரைக்கும் நாம காத்திருக்கணும்னு சொன்னிய. இதெல்லாம் நீ பேசலாமா ராசா? பேசலாங்க. என்னால தான் இதெல்லாம் பேச முடியும். நீதான் இதெல்லாம் பேச முடியுமா? நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல என்னாண்ட நந்துக்கிறியா? நான் நடந்துக்கல, ஆனா நீங்க என்கிட்ட அப்படித்தான் நடந்துக்கிட்டீங்க. செல்வி இடத்துல என்னையும் சசி இடத்துல உங்களையும் வச்சுதான் நான் அப்படி பேசினேன். சின்னதா கூட எதுக்காகவும் நீங்க எனக்கு காயப்படுத்தினதே இல்லை. நானே தெரியாம உங்களை பெருசா காயப்படுத்திருந்தாலும் நீங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை. எந்த காரணத்துக்காகவும் நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதே இல்லை.
மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ கூட என் மேல் சந்தேகப்படாம என்ன முழுசா நம்பினீங்கல்ல, அத மனசுல வச்சுதான் நான் அவன்கிட்ட அப்படி பேசினேன். உங்க அன்பு அருமை எனக்கு புரியுற வரைக்கும் நீங்க என்கிட்ட பொறுமையா தாங்க இருந்தீங்க. குழப்பமா இருந்த டைம்ல நீங்க மட்டும் இப்படி பக்குவமா ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா என் லைஃபே வீணா போயிருக்குங்க. உனக்கு இப்போ ஒரு அழகான வாழ்க்கை கிடைச்சிக்குது. அதை எப்படி சந்தோஷமா வாழணும்னு பாரு. அத்தை விட்டு பழசைய நினைச்சு உன்னையும் குழப்பிக்கின்னு உனக்காக வந்தவனையும் கஷ்டப்பட்டாத. எனக்கு புரியுதுக்கா, நான் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ பழைய மாதிரி திரும்பவும் பண்றானோன்னு பயமா இருக்குக்கா. யாரு? சரவணனா? இன்னைக்கு நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா யாருமே காணோம். மறுபடியும் துணி காய போட போனேன். அப்போவே என்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. அங்கேயும் யாருமே காணோம். அதுக்கப்புறம் ரூம்லயும் என்னை யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அங்கேயுமே யாரும் காணோம்க்கா. நீ அவனை பாத்தியா? இல்லக்கா, ஆனா நான் எங்க போனாலும் அவன் என் பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. அது உன் மனசுல உள்ள பயம் செல்வி. அவன் இனிமே உன் பக்கமே வரமாட்டான். ஏன்னா அவன் தொலைச்ச வாழ்க்கையை தேடுறதுக்கே அவனுக்கு நேரம் இருக்காது. மூளையெல்லாம் அவன் முடங்கி போய் தான் கிடப்பான். நீ ஏன் அதையாவது நினைச்சு குழம்பு நிற்காத. இனி நீ உன் வாழ்க்கைய பாரு. ஓ, அப்ப நீ இன்னும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலையா செல்வி? நீ இப்படியே தடுமாற்றத்திலேயே இருக்கணும். என்னைக்கு நீ அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாது. வாழவும் விட மாட்டேன்.